வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த அப்சஷன் படம் கிட்டத்தட்ட ஓடிடிக்கு வந்து விட்டது. ஐ மீன் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஓடிடியில் அஃபிஷியலாக இல்லை, அதாவது இந்தியா ரீஜனில் இல்லை, வெளியே இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் இது வந்து பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற ஏகப்பட்ட தியரிஸு, அதுலேயே ஒரு 3 லேயராக என்னடா இப்படிலாம் போயிட்டுருக்கான்ற மாதிரி இருக்கிறதுலேயே கேடுகட்ட கேரக்டர் யார்? இந்த வியர் கேரக்டர் தான் போட்டு பொலப்பொலம் பொழந்துட்டு இருக்காங்க. நிக்கியை தான் வந்து வில்லியா சைக்கோவா என்னடா வல்லவன் ரீமாசன் மாதிரி நடந்துக்குதுன்னு பார்த்தா அதுதாங்க பாவப்பட்ட ஜென்மா. இந்த படத்தில் அநியாயத்துக்கு அனுபவிக்கிறதே அந்த பிள்ளைதாங்கன்ற மாதிரி இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ அப்சஷன் படத்தை பற்றி தான் இல்லை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் ஒரு தியரியை சொன்னால் இங்கே அந்த நிக்கி உடம்புக்குள்ளே இருக்கிறதே அந்த பூனையான சாண்டி தான் அப்படின்னு நானுங்க என்னடா புது கதையாக இருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி படம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு குட்டி இதுதான் ஒன்லைனர், இதுதான் கதைங்கிற மாதிரி சின்னதாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 லேயர் விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன கதை? பியர் வந்து நிக்கிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அவளை எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஆனால் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறான். அங்கே ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி சொல்லிப்பாருன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறான். அவளே ஓப்பனா உனக்கு மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓப்பனாக சொல்லுன்னு கேட்டா இல்லை நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுக்கு மேலே எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படியே மழுப்புறான். அப்போ வந்து இந்த ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறான். இதில் நம்ம ஆசைப்பட்டது கேட்டால் அந்த விஷயங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுனால சரி அதை போய் உடச்சி நிக்கி என்ன லவ் பண்ணும், உலகத்தில் யாருமே பண்ணாத அளவுக்கு அப்படி ஒரு லவ்வை என் மேலே காட்டணும் இப்படின்னு கேட்டுவிட்டான். இது அடுத்த செகண்ட் அப்படி சொடக்கு போட்டா மாதிரி அடுத்த செகண்டே இன்னொரு கேரக்டராக நிக்கி மாறி வாயேன் என் வீட்டுக்கு வாயேன் என் கூடவே இருக்கிறேன் ஒன்றமா லவ் பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே டோட்டலாக வேற ஒரு ஆளாக மாறிடுச்சு. அது வரைக்கும் பார்த்த நிக்கி வேற, டோட்டலாக வேற ஒரு நிக்கியா மாறி இவன் கேட்டா மாதிரியே இவன் கேட்டதுன்னு நடந்துருச்சு. அவன் லவ் பண்ணுறா. ஆனால் பைத்தியகாரத்தனமா என்னை தாண்டி யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது, என்ன லவ் பண்ணுறியா என்ன லவ் பண்ணுறியா என்ன லவ் பண்ணுறல அப்படின்னு கிட்டத்தட்ட வல்லவன் ரீமாசன் மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. இவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு எம்மா தாயே விட்டுருமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவன் வந்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஏதாச்சும் தடுத்து நிறுத்த முடியுமாடானா அது ஆப்ஷன்லாம் இல்லை. நீ உசுரோடு இருக்க வரைக்கும் நீ கேட்டதுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது ராசா அப்படின்னா நீ போய் சேர்ந்தா மட்டும்தான்டா இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னும் போது கடைசியில் போய் சேர்ந்து அவளும் நார்மல் ஆகிறது. அதுதான் இந்த படம். ஓகேவா? இது 3 லேயராக ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் லேயருங்கிறது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே மைண்டில் ஏற்றிக்காம நிக்கி வந்து ஒரு வில்லி மாதிரி, அவள் வந்து ஒரு சைக்கோ, அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறவங்களுக்கும் ஒர்க் ஆகும். அவங்க எப்படி பார்ப்பாங்க, சரிடா பியர் எப்படிடா நல்லவன் ஏற்றுப்பாங்க அப்படின்னா, இப்போ அவன் வந்து ஆசை தானே பட்டான், அவன் சொல்லவும் தயங்குறான். லவ் இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறான்ப்பா, அதனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஆசைப்பட்டு கேட்டான். அது நடந்துருச்சு. இந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக போகணும் அவனா கனவா கண்டான்ற மாதிரி பியர் பக்கம் லைட்டாக பாசம் காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் லேயரில் பார்க்குறவங்க. நிக்கி வந்து என்னடா அவன் சைக்கோ மாதிரி அவனோட அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பேய் வந்து இதெல்லாம் பண்ணுனா கூட பரவாயில்ல, இது பேயை விட கொடூர பேயா இருக்கடா, அநியாயத்து போட்டு டார்ச்சர் பண்ணுதரா, எப்படா இவன் கூட சமாளிக்க முடியும், அவன் ஒரு நாள் உசுறு படைச்சு வெளியே வருவான், இதை வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிறானே பாவப்பட்ட ஜென்மமாச்சேன்னு சொல்லி பியர் மேலே பாவப்படுவாங்க. அடுத்து அவன் பாரேன் அவன் காதலுக்காக அவளை காப்பாற்றுறதுக்காக அவன் தண்ணியே உயிர் தியாகம் செஞ்சு மாத்திரையெல்லாம் போட்டு செத்துட்டான்ப்பா, பாத்தியாப்பா இதுதான்ப்பா காதல், அவன் காதலை போய் சந்தேகப்படுறீங்களே அந்த சைக்கோ தாங்க நிக்கி தாங்க வில்லி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் பார்க்குறவங்க அவங்க பாவப்படுறதுக்கும் நிக்கி வில்லியாக பார்க்கறதுக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? இப்போ செகண்ட் லேயருக்கு வருவோம். பியர் எவ்வளவு கேவலமான ஜென்மம் அப்படிங்கிறத இந்த செகண்ட் லேயரில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. நிக்கி எவ்வளவு பாவப்பட்ட கேரக்டருங்கிறத இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஏன்னா சரிப்பா இவன் லவ் சொல்ல தயங்குறான், அந்த விஷயம் என்னங்கிறத இவன் சொல்ல வரான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கே வந்து சார் வந்து பூனையை பார்த்துக்கிட்ட லட்சணம் இருக்குதுல்ல, பூனைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பூனையை பார்த்துக்கிட்ட லட்சணம் அது வந்து மாத்திரையெல்லாம் அள்ளி சாப்பிட்டு அது செத்து போய் கிடக்கும். அப்போ இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், என் தப்புனால தான் அந்த பூனை செத்து போச்சு, நான் மாத்திரையை பார்த்து வச்சிருக்கணும், எப்படி நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் மேலே தப்பு இருக்குன்னு அட்லீஸ்ட் ஏற்றுக்கணும். நம்மளால் அந்த தப்பை ஏற்றுக்கிற அந்த பழக்கமே கிடையாது. முதல்ல மாத்திரையே பூனைக்கிட்ட தெரிகிற மாதிரி வச்சது, அது சாப்பிட்ற பொருள் தான் சாப்பிட்டு செத்து போயிருக்கும், அவன் தான் செஞ்சாங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போதும் அது செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பான். ஸோ இவன் வந்து ஒரு மிஸ்டேக்கை ஏற்றுக்க தயாரில்லாத ஒரு ஜந்து. அதில் பூனையே செத்து போனாலும் அது ஃபீல் பண்ணுவான், ஆனால் அவனால தான் இந்த விஷயம் நடந்து செத்து போச்சுங்கிறத நம்ப மாட்டான். இதே தான் நிக்கி விஷயத்துலையும், அதாவது உலகத்தில் யாருமே லவ் பண்ணாத அளவுக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டான், அது உடனே நடந்துருச்சு. அவள் ஒரு செகண்ட் ஜர்க்க என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி அவள் அங்கேயே வந்து லைட்டாக நிக்கியாக மாறிட்டு இவன் உருவாக்கின அந்த உருவமாக இவன் கேட்ட அந்த ஒரு விஷயம் மாறிட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு.
ஸோ கிட்டத்தட்ட இவளை நம்ம தான் மாற்றி வச்சிருக்கோன்றது நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த அவன் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா? சாரா இவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கா, சாரா கூட ஃப்ரெண்டாக இருக்கா, அந்த விஷயத்தை அங்கே கம்யூனிகேட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்பையும் இந்த பூனைக்கு பண்ண அதே மிஸ்டேக் தான் இவகிட்டையும். நம்மளால தான் எந்த ஒரு தப்பையும் நான் தான் தப்பு பண்ணேன், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்க தயாரில்லாத ஒரு ஜந்து இல்லை. அதனால நிக்கி என்னடா இப்படி வினோதமாக நடந்துக்கிறா, என் கூட எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறா, ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு கட்டத்தில் இந்த ஆசைப்பட்ட ஒன்று தான் நடந்துருச்சுங்கிறது தெரிஞ்சாலும் அவன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறா, அதனால கொஞ்சம் இப்படி நடந்துட்டு இருக்கா. இத்தனைக்கும் அவன் கூட இருக்கவன் சொல்லியிருப்பான், டேய் அவனை கிட்டத்தட்ட தம்பி மாதிரி பார்க்கறாளாண்டா, தம்பி மாதிரி பார்க்குறவ டக்குன்னு எப்படி உன் மேலே லவ் பண்ணுவா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஏதோ சரியா இல்லை, ஏதோ ஒரு சாரா உன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சாரா கூட சண்டை போகிறதுக்காக இப்படி வீம்புக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்காண்டான்னு அவளை பற்றி இல்லாது பொல்லாது சொன்னாலும் இவர் வந்து அங்கே இல்லைடா அவளை அப்படிலாம் நினைக்காது, அப்போவே நினச்சி பார்ப்பான். ஆமாம் இல்லை, டக்குன்னு தம்பி மாதிரி பார்த்த ஒருத்தனை எப்படி அவள் இந்த மாதிரிலாம் பேசுகிறா, இப்படிலாம் நடந்துக்கிறான்றது அவனுக்கு தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமும் நாம தான்றதும் புரிஞ்சிருச்சு. இப்படி வினோதமாக நடந்துக்கிறத பார்த்ததும் அங்கே நோ 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 நோன்னு அவள் பண்ணுவதை பற்றியா, ஆஹா நம்ம ஆசைப்பட்ட ஒரு ஜந்துவாக மாறிட்டா. அதாவது நம்ம உலகத்திலே யாருமே லவ் பண்ணாத அளவுக்கு நான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சுங்கிறது 100% தெரியும். அடுத்த சீனே கசமுசா சீனு. ஸோ இவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சு இவளை நம்ம தான் மாற்றிருக்கோம். அது தம்பி மாதிரி பார்த்துருக்காடா இல்லையாங்கிறத அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. இருந்தாலும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது பச்சையாக தெரிஞ்சிருச்சு. இது அவள் லவ் பண்ண வச்சு அது மூலிமா நடக்குதுன்னெலாம் இல்லை. நம்மளால் ஓகே இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிப்போம்டா, இவளை என்ன வேணாலும் யூஸ் பண்ணிப்போம், இப்படியே இருந்தால் நமக்கு போகிறோம், பைத்தியமாக கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம கூடவே நம்மளை லவ் பண்ணிக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு ஒரு சைக்கோவாக தான் இருந்திருக்கிறான். அடுத்த கசமுசா சீன்லேயே அவளை பார்க்கும்போது டேய் என்னடா இது ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஹராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவன் எந்த அளவுக்கு சைக்கோவா வெளிப்படுவான் அப்படின்னாக்க, அதாவது ஃப்ரெண்டை சாரா வந்து உங்ககிட்ட விஷயம் பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ ரியல் நிக்கி அப்போ தூங்கிட்டு இருக்கா. அப்போ ரியல் நிக்கி வந்து ப்ளீஸ் என்னை கொன்னுடேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தான் ஓகே இவ ரியல் பர்சனாலிட்டி லைட்டாக இருக்குது, அது இவங்ககிட்ட பேச நினைக்கிதுன்னு தெரியும். அந்த சமயத்தில் இவன் என்ன சொல்லியிருக்கணும், சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்பயாச்சும் அவன் தப்பு சொல்லியிருக்கணும். அப்போ கேட்பான் பாருங்க கேள்வி, என் கூட இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை, என்னை கொன்னுடுன்னு அவன் கெஞ்சரா. டே இது பண்ணுறதுக்கு நீ தாண்டா காரணம், நீ தாண்டா இப்படி பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சோம் என்னை கொன்னுடு ப்ளீஸ், இப்படி ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல அப்படின்னு அவன் கேட்டோம். என் கூட வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான் பாருங்க. நீ எந்த அளவுக்கு சைக்கோவாக இருக்க. அது இல்லாமல் இந்த விஷயம் வந்து கேன்சல் பண்ணணும்லாம் ஆசைப்படல, ஆல்டர் பண்ண முடியுமா? ரொம்ப சைக்கோவாக இருக்கிறா, நார்மல் லவர் மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமா? அப்படிலாம் முடியாது. சரி வேணா நீ நிக்கி கிட்ட பேசுறியான்னு சொல்லி அவள் கதறுவா. அதாவது இந்த இன்னொரு பர்சனாலிட்டிங்கிறது அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுதுங்கிறது அதிலே தெரியும். ஐயோ நம்ம தான் பண்ணியிருக்கோம் டக்குன்னு நம்மளால கட் பண்ணிட்டு ஓடிடுவார். நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான். அது எந்த கேரக்டருக்கும், அது பூனைக்கா இருந்தாலும் சரி பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, இவர் தான் யோகியன், இவர் தான் நல்லவன் இப்படிங்கிற இமேஜை மெயின்டைன் பண்ணுவான். அண்டு இவ வந்து என்னை கொன்னுடு ப்ளீஸ்ன்னு கேட்கும் போது கூட என் கூட வாழ்ந்த என்ன உனக்கு அப்படின்னு கேட்குற லெவலுக்கு சைக்கோ தான் இவன். இவ்வளோ கெட்டவனா இருந்தாப்பா, ஆனால் கடைசியில் திருந்திட்டான்ல. அதாவது அவனே தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு அவன் போய் சேர்ற லெவலுக்கு அவனே போயிட்டான்ல. அதையுமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா, சார் மாத்திரையெல்லாம் போட்டிருப்பார், போய் சேரணும் துப்பாக்கி சொல்லணும்னு ஆசைப்படுவார், முடியாது, மாத்திரையெல்லாம் போட்டுப்பார். ஐயோ வேணாம் நம்ம மாத்திரையை துப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது அங்கே அந்த ஒன் விஷ் ஃபிலோ அங்கே இருக்கும். அதை நிக்கி அகைன் உடச்சி நான் லவ் பண்ணுற மாதிரி இவன் நான் திரும்ப லவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பா. அந்த சவுண்டு இவர் மாத்திரை துப்பலான்னு நினைக்கும் போது அங்கே அந்த சவுண்டு வரும். ஸோ அவள் திரும்பி அந்த விஷயம் கேட்டதுனால இவன் சாக போகிறான். அந்த மாத்திரையை துப்பிட்டா அவன் உயிர் போயிச்சிருவான். ஆனால் அந்த சமயம் அவனால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாமல் அப்படியே பொம்மை மாதிரி ஏஞ்சி வந்து அவளை லவ் பண்ணுவான். இது அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த நான் சாக போகிறேன், என்ன நான் காப்பாற்றிக்கணும், மாத்திரையை துப்பணும் அப்படிங்கிற விஷயம் கூட அவனால் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அவனாலே கேர் பண்ணிக்க முடியாமல் பொம்மை மாதிரி வரும்போதே இப்படி இருக்குன்னா, இவளை இத்தனை நாள் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவன் அந்த நிக்கி ஒரிஜினல் நிக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுதான் நீ காதல் பண்ணுற லட்சணம் இல்லை, இதுதான் நீ காதல் பண்ணுறன்ற பேரில் சைக்கோத்தனமாக பண்ணிவிட்டு கடைசியில் நீ நல்லவன் பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட, வேணாம் நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு ட்ரை பண்ணுற, அது அங்கே நடக்காமல் போச்சு. அதனால் நீ செத்து போகிற. இப்போ நீ யோசிச்சு பாரு, இந்த செத்தே போயிட்டாலும் அவள் வந்து இவன் செத்து போனதுனால அவள் பழைய மாதிரி ஆயிட்டா. இவன் செத்துட்டா, அந்த விஷயங்கிறது முடிஞ்சிருச்சு, அவள் நார்மல் ஆயிட்டா. ஆனால் அவளை சுற்றி இருக்கிற அந்த சுச்சுவேஷனை பார்த்தா அவள் இன்னும் ட்ரமடைஸ் ஆகிடுவா. அங்கே அவள் ஃப்ரெண்டு சாராவே போட்டு தள்ளி அவள் அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. இங்கே இந்த அயானையும் அவனையும் போட்டு தள்ளியாச்சு, பியரியும் காலி, அவனும் செத்து கிடக்குறான். இந்த 3 பேரும் இப்படி இறந்து கிடக்க அந்த சுச்சுவேஷனில் அவள் நார்மலாகவே மாறினாலும் அந்த ஒரு ட்ராமாலேருந்து அவள் எப்போ வெளியே வருவா. ஸோ கிட்டத்தட்ட அவள் தப்பிச்சிட்டா அப்படின்னு நினச்சா கூட இதுக்கப்புறம் தாண்டா அவள் என்னடா என்னை சுற்றி நடந்துச்சுன்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணிட்டு கிடப்பா.
இவ்வளோ விஷயங்கள், இந்த சைக்கோத்தனம் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் இந்த பியர் தான். இப்போ சொல்லுங்க, இவன் இந்த 2வது லேயரில் பார்க்குறவங்க இவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ. அதாவது கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி, ஏய் என்ன லவ் பண்ணியே ஆகணும் முடி, என்ன லவ் பண்ணுறது தான் உனக்கு ஒரே ஆப்ஷன் இப்படின்னு கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுறவங்க கூட கொஞ்ச நேரம் அவன் வெளியே போனான்னா அவள் ஃபீல் பண்ணுறதுக்காச்சும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இவன் உருவாக்கி வச்ச அந்த விஷயனால இவன் துளி கூட நார்மலாக ரியாக்ட் பண்ண முடியாது. அதுலேயும் என்னை கொன்னுடு என்னை காப்பாற்றுன்னு கூட அவள் கேட்கல. என்னை கொன்னுடுன்னு கேட்கும் போது கூட என் கூட வாழ்ந்தா உனக்கு என்னன்னு கேட்டு போயிருக்கிறான்னா எவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருப்பான். இதனால இந்த செகண்ட் லேயரில் பார்க்குறவங்களுக்கு பியர் எவ்வளோ சைக்கோத்தனமானவன் அப்படிங்கிறது கிளியராக புரியும். அண்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவன் வந்து எக்ஸ்ட்ரீமாக அப்படி நடந்துக்கிட்டான்னு போது கூட அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட அவள் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி சரியில்லை, அவள் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளாக தான் வேணும்னு என் மேலே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக காதல் பண்ணுறான். ஃப்ரெண்டு சாரா கூட இல்லைடா அவள் வந்து சரியாக பண்ணுற மாதிரி இல்லை, வேணுன்ட்டு ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறான்னா அப்பா கூட அவர் சொல்ல மாட்டார். இவர் தான் வந்து நியாயஸ்தன் மாதிரியே காமிச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு லவ் இருக்குது, என் மேலே லவ் அதை வெளியே கொண்டு வந்துட்டா இப்படிங்கிற மாதிரி சமாளிப்பானே தவிர கிட்டத்தட்ட அவளை வெள்ளியாக தான் எல்லாரும் முன்னாடி காமிச்சிருப்பான். இவர் தான் பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இவன் தான் பாவப்பட்ட ஜென்மம்னு பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பாவப்பட்ட ஜென்மங்க, என்ன பார்த்தீங்களா இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கியிருப்பான். சரி, இது வந்து 2வது லேயரு இவன் எவ்வளோ சைக்கோத்தனமானவன் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். சரி, 3வது தான் ஆக்சுவலாக இந்த ஒரு தியரி பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஃபஸ்ட்டு படிக்கும்போது காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் அது பார்த்தா ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, இந்த 3வது லேயர் என்ன அப்படின்னாக்க, அந்த செத்து போன பூனை இருக்குதுல்ல, ஓப்பனிங் அந்த செத்து போன பூனை அது இவன் பின்னாடி ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காமா. இவன் அந்த விஷயம் கேட்கும் போது நிக்கி வந்து என்ன அவ்வளோ லவ் பண்ணணும், இந்த சாண்டியோட ஆவி தான் அவள் உடம்புல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இவனோட பூனை தான் நிக்கி உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ அவன் நடந்துக்கிறது எல்லாமே அங்கே ஓரமாக நின்று அவனை பார்க்குறது, பூனை அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி, இருட்டில் வந்து கண் அப்படி க்ளோயிங்காக தெரியும், அதுக்கும் பூனைக்கு அப்படி இருக்குது. அது இல்லாமல் செத்து போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூனை வந்து போடும், அது வந்து இந்த பூனையவே சமைச்சு கொடுத்துருப்பா. அப்புறம் செத்து போன சாண்டியை பற்றி திரும்ப திரும்ப பேசியிருப்பா. இதனாலேயே அந்த பூனை தான் என் உடம்புக்குள்ளே இருக்குது. அதாவது என் கேட் செத்து போச்சு அதை பற்றி நம்ம பேசலாமே, அவள் ஜஸ்ட் வாய் தவறி சொல்லியிருப்பா. இல்லை உன்னோட கேட்டுன்னு, அதாவது இப்போ நான் செத்துட்டேன், என்னோட பூனை உடம்புங்கிறது போயிடுச்சு, இப்போ உடம்புல இருக்கேன், அதை பற்றி நம்ம பேசலாமே அப்படின்னு ஹிண்ட் கொடுத்தா மாதிரின்னு பூனை தான் உடம்புக்குள்ளே இருக்குது இப்படிங்கிற ஒரு கதையை கலப்பினாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த ஓப்பனிங் அந்த பூனை சாகிறத காமிக்கணும், டேப்லெட் வீட்டில் இருக்குங்கிறதுக்காகவா, இல்லை அடுத்தடுத்து இந்த பூனை விஷயங்களாகவே என் பூனை சுற்றியே இவன் ஃபஸ்ட்டு பேச வரும்போது இவன் டக்குன்னு இவன் மாற்றிருப்பாள்ல, அவள் வந்து பேச வரும்போது சாண்டி பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது. அதை விட இன்னொன்று அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த பூனை வந்து இந்த மனுஷங்க முடியெல்லாம் சாப்பிடுமா, எதுக்கு என் ஹேர் கட் பண்ணேன், எதுக்கு சம்மந்தம், எதுக்குடா பூனை வந்து எதுக்குடா இவளோட முடியை அவன் கட் பண்ணணும், பில்லி சொல்லி மாட வைக்க போகிறான்னா, பூனை முடி சாப்பிடும். அதே மாதிரி பூனை ஓரமாக நின்று அப்படியே ஓனரையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்துலேயே பூனைக்குட்டி மாதிரியே இருப்பா, அவள் கிட்டத்தட்ட முட்டி போட்டுக்கிட்டே மேலே அப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பா, எல்லாமே கிட்டத்தட்ட பூனை மாதிரியே பிஹேவ் பண்ணுவா. ஸோ அதனால் பூனையோட ஆவிதான் என் உடம்புக்குள்ளே இருக்குங்கிற இந்த ஒரு தியரி. ஆக்சுவலாக இந்த ஒரு தியரி பூனை தான் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த பூனையோடைய ரெஃபரன்சஸாக பூனையோடைய எலமெண்ட்ஸாகவே எல்லாமே இருக்கும். ஏன்னா இவன் என்ன கேட்டிருப்பான், நிக்கி வந்து உலகத்தில் யாருமே நான் லவ் பண்ணாத அளவுக்கு நிக்கி என்ன லவ் பண்ணணும், உலகத்தில் எல்லாரை விட என்ன அதிகமாக லவ் பண்ணணும். ஆக்சுவலாக இவன் கூடவே இருந்தது ஒரே ஒரு ஆள் தான், இவன் மற்றபடி தனியாக தான் இருக்கிறான். ஸோ சாண்டி மட்டும்தான், அந்த பூனைக்குட்டி மட்டும்தான் இவன் கூடவே இருந்தது. அது எல்லாமே இவன் வாழ்க்கலாக்குலையுமே அந்த பூனை இருக்கும். அண்டு இவனை சுற்றி இந்த பூனை தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ஒன் விஷ் விலோவில் கூட அது ஓரமாக பூனை சிம்பிள்லாம் இருக்கும். அப்போ இவனுக்கு அந்த சாண்டிங்கிற பூனை தான், அதாவது இப்போ சாண்டியை விட இவன் அதிகமாக லவ் பண்ணணுங்கிறது தான் இவன் இன்டைரக்டாக கேட்டது. ஸோ அதனால் சாண்டி இவன் கூடவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குமா பூனையா, நிக்கி அதை விட அதிகமாக லவ் பண்ணணும்னா அதே அளவு ஒரு மிருகத்தனமான பாசத்தை காட்டணும், கூடவே அதை விட அதிகமானும் போது சைக்கோத்தனமாக ஆகுது. ஸோ அந்த பூனை எலமெண்ட்ஸுங்கிறது அப்போ சாண்டி இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாண்டி வந்து ரொம்ப உசுராக அவனை சுற்றி வந்துக்கிட்டு இருந்திருக்கு, கூடவே இருந்திருக்கு. அதே அளவு பாசத்தை நிக்கியும் காமிச்சிருக்கிறான். ஆனால் அதை விட ஒரு படி மேலே இருக்கணும் தான் இவன் கேட்ட விஷயம். ஸோ அதனால் அந்த பூனை மாதிரியே இவனுக்கு பூனை பிடிக்குங்கிறதுனால இவன் அந்த மாதிரியான பர்சனாலிட்டியே கிரியேட் ஆகிருக்கிறா. அதை விட அதிகமாக என்ன லவ் பண்ணுறேன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்து சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறான். அதாவது இவன் வந்து என்ன நீ லவ் பண்ணுறலன்னு கேட்கும்போது ஒரு குஷி வரும்ல, அந்த குஷிங்கிறது மிருகத்தனமாக இந்த விஷயங்கிறத நிறைவேற்றிருக்குது. சரி, இந்த ஒன் விஷ் விலோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க, ஆக்சுவலாக அந்த டைரக்டர் இன்ஸ்பயர் ஆனது வந்து இந்த மங்கீஸ் பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹாரர் ஸ்டோரியிலேருந்து. ஆக்சுவலாக அந்த ஹாரர் ஸ்டோரி என்னென்னா, இப்போ வழக்கமாக இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு பூதம் வெளியே வந்து 3 ஆசையை கொடுக்கறது, அது பேராசைப்பட்டு காலியாகிறது, அப்படி கிடையாது. நீ கேட்ட ஆசையை எக்ஸாக்டாக கொடுக்கும்.
ஆனால் அந்த கேட்ட ஆசை நடந்ததுக்கப்புறம் நீ நல்லா இருக்க மாட்ட, சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அதுதான் அந்த ஆசையுடைய ஹாரர் எஃபெக்ட். இப்போ எப்படின்னா மங்கிஸ் பா அப்படிங்கிறது 3 ஆசை, ஓகேவா? ஸோ 3 ஆசை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுனால ஆசையாக எனக்கு இவ்வளோ காசு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கேட்குறாங்க. அது அந்த காசு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறான், இன்சூரன்ஸ் பணம் இவங்க வீட்டுக்கு வந்து சேருது. பையன் செத்து போயிட்டான். இப்போ இந்த கேட்ட காசு வந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, 2வது ஆசையாக இவங்க என்ன கேட்பாங்கன்னா, செத்து போன பையன் திரும்ப வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, செத்து போன பையன் திரும்ப வரணும் தானே. புதைக்கப்பட்ட அந்த பையன் திடீர்னு எழுந்துச்சு, அவன் வந்து கதவு தட்டுவான். செத்து போன அவனே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. 3வது ஆசை வந்து இல்லை இப்போ வீட்டு வெளியே வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த 3வது ஆசையும் கேட்டுருவாங்க. ஸோ இவங்க 3 ஆசை கேட்டது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அந்த ஒரு ஆசையிலையும் இவங்களால சந்தோஷப்பட முடியல. இதுதான். ஸோ இப்போ இவன் கேட்ட ஆசை நடக்கணும், ஆனால் ஏன்டா நடந்துச்சுன்னு அவன் ஃபீல் பண்ணணும். அதுதான் இந்த படம். ஐடியா நல்லா இருக்குல்ல. கேட்ட ஆசையை நான் கொடுத்து நீ பேராசைப்பட்டுட்டப்பா, அதனால உனக்கு பெரும் நஷ்டம் வந்துச்சு, ஆசைப்படாதப்பான்னு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. நீ கேட்ட ஆசையை துளி கூட மாறாம அப்படியே கொடுக்குறேன். ஆனால் நீ கேட்குற ஆசைங்கிறது பார்த்து பக்குவமாக கேட்கணும். லைட்டாக அதில் வில்லங்க இருந்துச்சுன்னா நீ செத்தா மட்டும்தான் அந்த ஆசையே காலியாகும், இல்லைன்னா உன்னை வச்சு செய்யுங்கிறது தான் இந்த மங்கிஸ் பாவோட ஸ்டோரி. அந்த 3 ஆசையும் வில்லங்கமாக தான் இருக்கும். அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு நம்மளால வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாருன்னா, இவன் கேட்ட ஆசை நடக்கும், ஆனால் அது வில்லங்கமாக நடக்கும். உலகத்தில் யாருமே லவ் பண்ணாத அளவுக்கு உன்னை நிற்க லவ் பண்ணுவாப்பா, ஆனால் அந்த லவ் நீ தாக்கு பிடிக்க மாட்டேன். அந்த லவ்வையே தாங்க முடியாமல் போதுமா நான் மாத்திரை போட்டு போய் சேர்றமாங்கிற அளவுக்கு உன்னை வச்சு செய்யும்னு. ஸோ இந்த பூனையோட ஆவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணல. பட்டு ஆப்வியஸாக இவன் கூட இருந்த ஒரே ஒரு ஜீவன் அந்த பூனை தான். அது அப்படியே சுற்றி இவனையே இவன் தான் மாஸ்டருங்கிற மாதிரி சுற்றி வந்திருக்கும். அதோடைய பசத்தை நான் காமிச்சிருக்கோம். ஸோ அதை ஓவர்டேக் பண்ணி நிக்கி காட்டணுங்கிறதுனால அந்த மிருகத்தனமான பர்சனாலிட்டி ப்ளஸ் அது இன்னும் ஒருபடி மேலே போகும்போது சைக்கோத்தனமாக இந்த காதலை வெளிப்படுத்திருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பூனையோட பிஹேவியர் தான் அந்த படம் முழுக்க இருக்கும். ஏன்னா அவனுக்கு இந்த பூனைங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் உருவாக்க நினச்சிருக்கான். அந்த பிடிச்ச ஒரு கேரக்டரை அந்த நிக்கி உருவாக்கியிருக்கா. ஆக்சுவலாக அதை இவன் என்ஜாயும் பண்ணியிருக்கான். சாண்டியும் போய் சேர்ந்துட்டா அந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் இந்த புதுசாக உருவாக்கின கேரக்டர் பார்த்துக்குது. சாண்டி போயிடுச்சே, நான் வளர்த்த பூனை போய் சேர்ந்துடுச்சே அப்படின்னு ஒன்று துளி கூட ஃபீலிங் வரக்கூடாது. ஏன்னா நம்ம தான் அதிகமாக லவ் பண்ணணும்ல, நம்ம அந்த லவ்வில் அந்த சாண்டியே கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்போ அது அளவுக்கு நம்ம பண்ணணும், அதை விட அதிகமாகவும் பண்ணணுங்கிறது தான் இந்த புதுசாக உருவாக்கின பர்சனாலிட்டி. ஸோ இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிக்குள்ளே அந்த நிக்கி வந்து அவளால் எதையுமே பண்ண முடியல. அவளால் ஒரு துளி கூட பண்ண முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்குங்கிறது கடைசி அந்த ஒரு 5 நிமிஷத்துல தெரியும். இவன் மாத்திரையை சாப்பிட்டான், கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். அந்த மாத்திரையை இவன் துப்பலன்னா செத்துருவான். இருந்தாலும் என்னை திரும்ப லவ் பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயம் அவள் கேட்டதுனால அப்படியே எழுந்து ரோபோ மாதிரி வந்து அப்படியே லவ் பண்ணுவான். ஸோ இப்படி தான் நிக்கி இத்தனை நாளாக சைக்கோத்தனமாக இருந்திருக்கிறா. அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த 3வது லேயரு பூனையோட ஆவியா, பூனையோட எலமெண்ட்ஸாக அவன் வளர்த்த பூனையோடைய அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதை விட முக்கியமாக எந்த அளவுக்குன்னா, நீ என்னோட நிக்கி இல்லைன்னு கேட்கும்போது நான் தான் உன்னுடைய ஃப்ரீக்கி நிக்கி. இந்த ஃப்ரீக்கி நிக்கின்னு சொன்னால் இவளுக்கு சுத்தமாக ஆகாது, பிடிக்காது. அதையே நீ அதுதானே சொல்லணும்னு ஆசைப்பட்ட, அது சொல்லும் போது நான் அப்போ அந்த நிக்கி கோவப்பட்டிருப்பாள்ல, ஆனால் இந்த நிக்கி கோவப்பட மாட்டான்னு ஃப்ரீக்கி நிக்கின்னு சொல்லுவா. ஏன் கடைசியில் அந்த சாராவை போட்டு தள்ளி அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நிற்பா, அவளை மாதிரி நிற்பா. உனக்கு சாரா மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா, அப்போ தான் நீ வந்து முழுசாக லவ் பண்ணுவியா, அப்பயாச்சும் லவ் பண்ணுவியா அப்படிங்கிற அளவுக்கு சைக்கோவாக இருப்பா. அப்போதான் எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆச்சு, அப்போ சாண்டி மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும், சாண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணால் இவன் இன்னும் ரசிப்பான், இவனை லவ் பண்ணுவாங்கிறதுனால சாண்டி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த புதுசாக உருவாக்கின பர்சனாலிட்டிங்கிறது இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, இவன் என்னெல்லாம் விரும்புகிறானோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணால் என்ன லவ் பண்ணுவல்ல, ஏன்னா கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல. அதனால தான் எனக்கு இப்போ இந்த சாரா மாதிரியே வந்து நிற்கும் போது, சாராவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாராவோட டேட்டுலாம் போட்டுக்கிட்டே வந்து நிற்கும் போது அப்போ டக்குன்னு அப்போ இவ்வளோ நேரம் அந்த பூனை மாதிரியே இருந்தது பூனையோட ஆவிலாம் இல்லை. அந்த பூனை மாதிரி பண்ணுறது, அந்த பூனையை மிஸ் பண்ணாமல் அந்த பூனை மாதிரிலாம் பண்ணால் இவனுக்கு அந்த பூனையை பிடிக்கும். அப்போ அதை நான் பண்ணால் என்னையும் இவனுக்கு பிடிக்கும்ல. அந்த ஒரு அப்சஷனுங்கிறது அந்த புது பர்சனாலிட்டிக்கு இருக்குது. அதை தான் டக்குன்னு அப்போ என்னை விட்டுட்டு நான் தனியாக போயிட்டு காரில் அவள் கூட பேசுகிறான்னா அப்போ அவள் மாதிரி இருந்தால் தான் பிடிக்குது, அப்போ அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நிற்பா. எந்த அளவுக்கு உன்னுடைய ஆசையை சைக்கோத்தனமாக அவளை மாற்றி வச்சிருக்கிற, ஆனால் இப்படி மாற்றிருக்கிறோமே, இவளை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டோமேனு துளி கூட ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கிறான்னும் போது இந்த படம் இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இன்னும் ஏகப்பட்ட இந்த தியரிஸ்லாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த முடியை கட் பண்ணிச்சு, இந்த விஷயங்கள்லாம் அந்த பூனையோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அப்படி சிங்காச்சு. ஸோ பூனையோட ஆவியாக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்துக்கல. ஆனால்
இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த வகையில் எல்லாமே ட்ரை பண்ணால் அப்போ தான் நம்மளை ஃபுல்லாக லவ் பண்ணுவான் அப்படிங்கிறதுனால தேடி 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 எல்லா சைக்கோத்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸு, அதே டைம் ஹீரோ வந்து அவன் சைக்கோத்தனமான கேரக்டராக எழுதப்பட்டிருந்தாலும் அவன் ரியாக்ட் பண்ணுறது அந்த சுச்சுவேஷனில் என்னடா நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அதுதான் எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போதும் ஃபீல் ஆன ஒரே விஷயம், இது ஒரு பேயாக இருந்தால் இவ்வளோதான் லிமிட் இருக்குது, பேய்னா இவ்வளோதான் பண்ணும். ஆனால் இவ என்ன பண்ணுவா, இவ ஆசைப்பட்ட பொண்ணு வேற, அதனால் இவன் ஹர்ட்டும் அவளை பண்ண முடியாது, அதே டைம் இவளோட டார்ச்சரை எவ்வளோ சமாளிப்பான் இப்படிங்கிற அந்த ஒரு லேயருமே வெயிட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில். ஸோ இத்தனை விஷயங்கள் சேர்ந்து இத்தனை விஷயங்கள் நீங்கள் கவனித்து தான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலை. இத்தனை விஷயங்களும் கவனித்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இந்த ஆள் எவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வெறும் ஃபர்ஸ்ட் லேயரோட என்ஜாய் பண்ணாலும் அப்பயுமே என்ஜாய் பண்ணுறதுக்கான சீன்ஸ் இருக்குது. இல்லை இன்னும் நீங்கள் தேட தேட ஏன் இந்த பூனையை பற்றி அத்தனை பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, பூனையை பற்றி ஏன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு இன்னும் அந்த பல விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே உங்களை இன்னும் கூட்டிக்கிட்டே போகும். அவ்வளோ விஷயங்கள் இந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் திரும்பியும் உட்காந்து பார்க்கும்போதும் இது ஒரு தடவை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படி கண்ணில் படுது, அது மூலிமா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த லேயரில் பார்க்குறீங்க, இந்த பூனையோட ரெஃபரன்ஸ், இந்த பூனையோட எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த படத்தில் என்னவா பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய தாட்ஸுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.